ரீசெண்டாக திருப்பூரில் நடந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையும் மனதளவில் ரொம்பவே பாதிச்சிருக்குன்னே சொல்லலாங்க. நான் பேசுகிறது ரிதன்யா அவங்களுக்கு நடந்த கொடுமையை பற்றி தான். இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய எந்த ஃபேமிலிக்கும் பெண்களை கொடுக்கவே கூடாதுங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பணம் பணம் பணம்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க மைண்டில் ஓடும். அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாமே செகண்டரி தான். இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு அந்த பொண்ணு வாழாமே இருக்கலாங்க. செகண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் பொண்ணு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸை கொண்டு வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு விளைவை தான் உண்டு பண்ணும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அது வேறங்க. இங்கே என்ன நடந்திருக்கு? கிளியர் கட் டொமஸ்டிக் வயலன்ஸ், ஃபிசிக்கல் ஹார்ம் அண்ட் மென்டலி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆளுகளோட கண்டிப்பாக வாழவே முடியாது. இல்லை இப்படி வாழ வைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா இந்த மாதிரி முடிவு தான் வரும். தேர்டு, நான் சொல்ல வேண்டியது இண்டிவிஜுவலாக, அதாவது பெண்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வந்தால், இந்த ஒரு வாழ்க்கை தான், இந்த திருமண வாழ்க்கை சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, நம்ம வாழவே கூடாது, நம்ம சொசைட்டிக்கு தகுதி இல்லைன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. திருமணம் சரியில்லைன்னா நீங்கள் எத்தனையோ பேர் செகண்ட் மேரேஜ் பண்ணி நல்லா வாழ்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, மென்டலி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பானாலையும் சரியான முடிவு கொடுக்க முடியலன்னா ஒரு நல்ல மனநல மருத்துவர், அவர் சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தால் ஈஸியாக வெளியே வந்துடலாம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு தாங்க. ஸோ இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோ, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளத்திலேருந்து நிறைய பேர்த்த நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச்.